ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதார படலத்துல 90வது பாட்டு பார்க்க போறோம். நமித்திரர் நடுக்குறு நலம்கொள் மொயம்புடை நிமித்திரு மரபுளான் முன்னர் நீர்மையின் சுமித்திரைக்கு அளித்தனன் சுரர்க்கு வேந்து இனி சமித்தது என் பகை என தமரோடு ஆர்ப்பவே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். நமித்திரர் நடுக்குறு நலம்கொள், பகைவர்களை அஞ்சி நடுங்கச் செய்யும் வெற்றி நலம் கொண்ட மொயம்பு உடை நிமித்திரு மரபுளான், வலிமை மிகுந்தவனும் நிமி பிறந்த மரபில் பிறந்தவனுமான தசரத மன்னன் முன்னர் நீர்மையின், முன்னர் அவ்விரு தேவியருக்கும் அளித்த தன்மையிலேயே சுரர்க்கு வேந்து இனி சமித்தது என் பகை என, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய இந்திரன் எனக்கு உள்ள பகையெல்லாம் இன்றோடு அவிந்தது என்று சொல்லி தமரோடு ஆர்ப்ப, தேவர்களான தமருடன் கூடி ஆரவாரிக்க சுமித்திரைக்கு அளித்தனன், தனது இளைய மனைவியான சுமித்திரை கையிலும் கொடுத்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல நமித்திரர் நடுக்குறு நலம்கொள் அப்படிங்கிற இடத்துல நமித்திரர் அப்படின்னா பகைவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது மித்ரன் அப்படின்னா நண்பன் அர்த்தம். ந மித்திரன் அப்படின்னா பகைவன். அதாவது நங்கிற அடை முன்னாடி சேர்த்தா சமஸ்கிருதத்திலையும் சரி தமிழ்லையும் சரி அது எதிர்மறை பொருள்ல தரும். இப்ப நம்ம அமாவாசை தர்ப்பணம் பண்ணும்போது எல்லா மந்திரங்களும் சொல்லி முடிச்சுட்டு இறுதியாக நம்ம என்ன சொல்றோம்? ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்துகு ந ஆன்ய கோத்ரீன தே சர்வே திருப்தி மாயாந்துகு மயோத்ருஷ்டைஹி குஷோதகைஹி திருப்யத 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 அப்படின்னு சொல்லி தானே முடிக்கிறோம். அதாவது நான் இந்த தர்ப்பணத்தை என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய இது தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இவர்களுக்காக மட்டும் அவர்களின் நினைவாக அவர்களுக்கு அர்ப்பணிக்கல. அது மட்டும் இல்லாம யாரு அம்மா இல்லாதவங்க, அப்பா இல்லாதவங்க, பந்துக்கள், சொந்தக்காரங்க இல்லாதவங்க, கோத்திரம் என்ன கோத்திரம்னே தெரியாதவங்க எல்லாருக்குமாக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தானே முடிக்கிறோம். எதுக்கு இது சொல்ல வரேன்? நம்ம இதுல வால்மீகி ராமாயணத்துல ராமர் ஜடாயுங்கிற பறவைக்கே தர்ப்பணம் பண்ணது மாதிரி குறிப்பு இருக்கு. வெறும் மனுஷங்களுக்கு மட்டும் தர்ப்பணம்னு கிடையாது. இது எல்லாமே நினைவு கூறுதல் அப்படிங்கிற ஒரு குறிப்புல தானே வருது. எதுக்கு இதை சொல்ல வரேன்? இந்த இடத்துல ந மாதா ந பிதா ந பந்துன்னு எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி இங்க ந மித்திரர் அப்படின்னா பகைவர்களை குறிக்குது. அவர்கள் எப்பேற்பட்ட வெற்றியை கொள்ளக்கூடிய அப்படின்னா பகைவர்கள் நடுக்குறு நலம் கொள், அவங்க நடுங்க செய்யும் அளவிற்கு இவர் தசரதன் வெற்றி கொள்ளக்கூடிய வலிமை பொருந்தியவன். ஏன்னா மொயம்பு உடை நிமித்திரு மரபுளான் அப்படிங்கிற இடத்துல மொயம்பு அப்படிங்கிறது இது வலிமையை குறிக்கும். நான் ஏற்கனவே 177வது பாட்டு நம்ம பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். அதாவது தசரதன் எப்பேற்பட்ட ஆட்சி செலுத்தினான் அப்படிங்கிற பாட்டுல வைரவான் பூண் அணி மடங்கள் மொயம்பினான் உயிரெல்லாம் தன்னுயிர் ஒக்க ஓம்பலால் செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவது ஓர் உடம்பு ஆயினான் அப்படிங்கிற பாட்டுல எப்படி மடங்கள்னா சிங்கம் போன்ற வலிமை உடையவன் அப்படின்னு பார்த்தோம்ல. நான் கூட பாரதியாரோட பாடல் 30 கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படிங்கிற ஒரு உதாரணம் கூட சொல்லியிருப்பேன்ல. அதனால மொயம்பு அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட வலிமை பொருந்திய நிமி திரு மரபுளான். இந்த இடத்துல நிமி அப்படிங்கிறது சூரியகுல வேந்தர்களுள் ஒருவன், அதாவது இக்ஷ்வாகு வம்சம். நம்ம ஏற்கனவே சிபி சக்கரவர்த்தியுடைய அந்த இக்ஷ்வாகு சூரிய குலத்தில் தோன்றியவன் சிபி, அப்பேற்பட்டவன், அந்த குலத்தில் தோன்றியவன் தான் ராமன் அப்படின்னு பார்க்கிற போதே நான் வரிசையா சொல்லிக்கிட்டே வந்திருப்பேன். இக்ஷ்வாகு குலத்துல எந்தெந்த அரசர்கள்லாம் இருந்தாங்க, ராஜா ஹரிச்சந்திரா, சிபி இவர்கள் எல்லாருமே அங்க இக்ஷ்வாகு குலத்துல இருந்து வந்தவர்கள் தான். அந்த இக்ஷ்வாகுக்கு 100 புதல்வர்கள் இருப்பதாகவும் அதுல விகுக்ஷி அப்படிங்கிறவன் தான் அடுத்து இது ராஜாவாக அவன் தான் அடுத்தது வந்திருப்பான். ஆனா அந்த 100 புதல்வர்கள்ல நிமின்னு ஒருத்தர் இருப்பாரு. விகுக்ஷி தான் அடுத்தது ஆட்சி செஞ்சது. ஆனா நிமிங்கிறவர் இருப்பாரு. அந்த நிமிங்கிறவர் ரொம்ப
அவரை பற்றியே ஒரு வரலாறு ராமர் லக்ஷ்மணன் கிட்டக்க உத்தரகாண்டத்தில், அதாவது வால்மீகியோடைய உத்தரகாண்டத்தில் அதை பற்றின ஒரு செய்தியெல்லாம், அந்த குறிப்பெல்லாம் ஒரு இருக்குது. வசிஷ்டர் எப்படி நிமியை சபிச்சாரு அப்படிங்கிற வரலாறு இருக்குது. எதுக்கு இதை சொல்ல வரேன், நம்ம கம்பராமாயணத்துல உத்தரகாண்டம்லாம் கிடையாது. யுத்தகாண்டத்தோட கம்பராமாயணம் முடிவு பெறுது. அந்த அப்பேற்பட்ட நிமியின் வம்சம் அவ்வளவு ஒரு தன்மை, அந்த முன்னோர்கள் எப்படி மரபு கொண்டவர்களோ அந்த மரபில் பிறந்தவனான தசரதன் அப்படின்னு சொல்றதுக்காக நிமித்திரு மரபுளான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி முன்னர் நீர்மைன்னா அந்த அப்பேற்பட்டவர்கள் இருந்த அந்த முன்னாடி உள்ள இப்ப 2 பேருக்கு இது சொற்று திரளை கொடுத்ததா பார்த்தோம்ல, அதாவது முதல்ல கௌசல்யாவுக்கும் அடுத்தது கைகைக்கும் கொடுத்ததா பார்க்குறோம்ல, அதை தொடர்ந்து அதே தன்மையிலேயே சுமித்திரைக்கும் அளிக்கிறான். அப்படிங்கிறதுனால முன்னர் நீர்மையன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீர்மைனா தன்மை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. 85வது நம்ம கம்பராமாயணத்துல 85வது பாட்டுல கூட கோசல தேசம் எப்பேற்பட்ட, அந்த நாடு எப்பேற்பட்ட செல்வச் செழிப்புல இருக்கு அப்படின்னு பாக்குற பாட்டுல, எள்ளும் ஏனலும் இறங்கும் சாமையும் கொள்ளும் கொள்கையில் கொணரும் பண்டியும் அள்ளல் ஓங்கு அளத்து அமுதின் பண்டியும் தள்ளும் நீர்மையின் தலைமயங்குமே அப்படிங்கிற பாட்டுல எப்படி சோளம், இது எள்ளு, திணை, சாமை இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போகிற வண்டி, அதே மாதிரி எதிர்த்த பக்கத்துல இருந்து உப்பளத்துல இருந்து வர்ற வண்டி ஒன்றோட ஒன்று தலைமயங்கும். அது அப்படி மேல ஏறி இறங்கி போகுது இல்ல வண்டி, அது அந்த தன்மையில் ஒன்றோடு ஒன்று கலக்கிறது அப்படின்ற அர்த்தம். நீர்மை அப்படிங்கிறது தன்மைன்ற பொருள். ஏன்னா நான் அதை உதாரணம் கூட சொல்லியிருப்பேன். வான் சிறப்புங்கிற அதிகாரத்துல திருக்குறள் 7வது குறள், நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் அப்படிங்கிறதுக்கு பரிமேலழகர் என்ன உரை சொல்லியிருப்பாரு, அளவில்லாத கடலும் தன் இயல்பு குறையும் அப்படின்னு, தன் தன்மையிலிருந்து குறைந்து விடும். எப்போ மழை சரியாக பெய்யலைன்னா கடலே வத்தி போயிடும், அதனுடைய தன்மையிலிருந்து குன்றும் அப்படின்னு பார்த்தோம்ல. எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த மாதிரி இந்த பாட்டுல அவர் முன்னாடி இருந்த 2 பட்டமகிழ்ச்சிகளுக்கு என்ன தன்மையில் அவர் சொற்று திரளை பிண்டத்தை எடுத்து கொடுத்தாரோ அதே தன்மையில் அதே இயல்போடு சுமித்திரைக்கும் கொடுத்தார் அப்படின்னு தான் கருத்து. வால்மீகி ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் தசரத மன்னனுடைய இளைய மனைவி தான் கைகேயி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா கம்பர் சுமித்திரை தான் இளைய மனைவி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இனி வரும் பாடல்கள்ல நம்ம பார்க்க போறோம், இளைய மென்கொடிய அப்படின்னு சொல்லி சுமித்திரைய வர்ணிச்சிருப்பாரு. அதனால அந்த மாதிரி கம்பன் சொல்றாரு. இந்த வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பாட்டுல எப்பேற்பட்ட, அதாவது இவன் இந்திரன் ரொம்ப ரொம்ப ஆர்ப்பரித்தான் அப்படிங்கிறதுக்கு, தேவர்களுடன் ஆர்ப்பரித்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாரு கம்பர், சுரருக்கு வேந்து அப்படின்னு. சுரர்கள்னா தேவர்கள், வேந்தன் அப்படின்னா தலைவன் அர்த்தம். அதனால சுரருக்கு வேந்து அப்படின்னா இந்திரன் அர்த்தம். இனி சமித்தது என் பகை, சமிக்கிறது அப்படின்னா நம்ம ஜீரணிக்கிறது, அந்த அக்னியை தான் சொல்றாங்க. அதனாலதான் நம்ம அர்த்தம் பண்ணும்போது அவிந்தது, சூடு இருக்கிற இடத்துல தானே அவிய முடியும், அதனால அவிந்தது என்னோட எல்லாம் பொசுங்கி போச்சு அப்படிங்கிற பொருள்ல சுரருக்கு வேந்து இனி சமித்தது என் பகை, இனிமே பகை ஒன்றும் இல்லை எல்லாம் அவிஞ்சிடுச்சு அப்படிங்கிற பொருள்ல சொல்றாரு. இதுல எப்படி அவன் ஆர்ப்பரிக்கிறான் அப்படின்னா, தமரோடு ஆர்ப்ப அப்படின்னா, தமர் அப்படின்னா தன்னை போன்றவர்களுடைய அப்படின்னு அர்த்தம். அதனால தேவர்கள், தேவர்களின் தலைவன் தானே இந்திரன், அதனால அவர்கள் இந்திரன் மற்ற தேவர்களுடன் கூடி அவன் ரொம்ப கழித்தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. நமித்திரர் நடுக்குறு நலம்கொள் மொயம்புடை நிமித்திரு மரபுளான் முன்னர் நீர்மையின் சுமித்திரைக்கு அளித்தனன் சுரர்க்கு வேந்து இனி சமித்தது என் பகை என தமரோடு ஆர்ப்பவே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.
ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது, சர்வேஷாம் சாந்திர்பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி.